பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவதில் ஏற்கனவே 5 ஆண்டுகளாவது தலைமை கழக நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த விதியே குழி தோண்டி போய்த்து விட்டு இன்றைக்கு இடிஎம்கே உருவாக்கி இருக்கார். எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம், இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்க விழாவை பத்தி மடல் எழுதுவது ஏதோ சாத்தான் வேதம் ஓதுவது போல இருக்கு. இவர் கலைகளை நீக்கி விட்டோங்கிறார். இவரே ஒரு பதர், ஒரு நச்சு செடி, துரோகம் என்கிற நச்சு செடி பழனிசாமி புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு இன்றைக்கு தானே தனக்கு அந்த 2000 பொதுக்குழு உறுப்பினர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் ஆட்சி அதிகாரத்தின் பழைய பலாபலன்களை காட்டி கையில் வைத்திருப்பவர் இரட்டை இலை புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னத்தை கையிலே வைத்துக் கொண்டு ஒரு விஷச்செடியாக அந்த இயக்கத்தை அழித்துக் கொண்டிருக்கிற பழனிசாமி மடல் எழுதுவது உண்மையிலேயே சிரிப்பு தான் வருகிறது. அதே மாதிரி அதிமுக 54வது ஆண்டு விழா, நாங்க அதிமுகங்கிற கட்சியே இப்ப இல்லைங்க. இப்ப இருக்கிறது இடிஎம்கே வச்சு எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த அம்மா அவர்கள் கட்டி காத்த புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் 26 தேர்தலுக்கு பிறகுதான் புத்துயிர் பெறும். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் அன்றைக்கு ஒன்றிணைந்து அதை புத்துயிர் கொடுப்போம்.